ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ஆட்டீரல் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆட்டீரல் வறுவல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பீஸ் பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின 20 வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்ல வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்னதாக பழுத்த தக்காளியாக பொடியாக நறுக்கி ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. ரொம்பவும் தக்காளி வேண்டாம். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை போட்டுக்கலாம். ஈரலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருள இந்த எண்ணெயிலேயே ஈரல் வதங்கினதும் இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோன்றதுனால எல்லாம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமான ஈரல் போட்டு செய்யும்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் மசாலாவை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு இப்படி வேக வைக்க டைம் இல்லைன்னா குக்கரில் 3 to 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஈரல் நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகிருக்கு. நல்லா கமகமான வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான். ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுட்டிங்கன்னா நல்லா கமகமன்ட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் இந்த ஈரல் வறுவல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.